பார்த்தா நீ கிரேட்டரா. சொல்லுங்க மீரா. சரவணன், நான் உங்களை உடனே மீட் பண்ண முடியுமா? என்ன மீரா இப்படி கேட்டீங்க? எங்கன்னு சொல்லுங்க, உடனே வரேன். லைஃப் லைன் ஹாஸ்பிடல், ரூம் நம்பர் 202. ஐயோ, ஹாஸ்பிடலா? மீரா ஐயோ 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 ஐயோ. டேய் பார்த்தா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் பார்த்தா எந்திரா. டேய் ஹலோ, என்ன பண்ணீங்க ஃப்ரெண்ட? என்ன பண்ணீங்க? நான் உங்க ஃப்ரெண்ட ஒண்ணும் பண்ணல. உங்க ஃப்ரெண்ட் முதல்ல என்ன பண்ணாருன்னு கேளுங்க. அவன் பண்ணானா? அவன் என்ன பண்ணா? நான் என்னோட இன்ஸ்டிடியூட்ல ஏரோநாட்டிக்கல் கிளாஸ்ல இருந்தேன். அப்ப உங்க ஃப்ரெண்ட் பார்த்தா அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொல்லி வந்தாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? கடந்த 6 மாத காலமாக என் நண்பன் சரவணனுடைய நெருக்கமா நட்பில் இருந்த நீங்க திடீர்னு 2 நாளா அவன் கனெக்ஷனை கட் பண்ணிடுறீங்க. இந்த 2 நாள் நீங்க பேசாதனால நம்ம நாடு எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வணக்கம்மா, என் பேர் இஸ்திரிப்பேட்டை ஆறுமுகம். சரவணன் தம்பி வீட்டுக்கு மட்டும் தான் கடை வச்சிருக்கேன். 6 மாசமா தம்பி டெய்லி 2 பேண்ட் 3 சட்டுன்னு போட்டு ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்துச்சுமா. அது என்னவோ தெரியலமா, 2 நாளா வீட்டோட அடைஞ்சு கிடக்குதுமா. இதனால எனக்கு 120 ரூபாய் லாசுமா. ஆறுமுகம், நோ அயன் பண்றவங்க அழக்கூடாது. வணக்கம்மா, என் பேர் சிசர் செல்வா. சலூன் கடை வச்சுக்கிறேன். சரவணன் தம்பி ஒரு 6 மாசமா டெய்லி என் கடைக்கு வந்து தாடியை ட்ரிப் பண்ணிக்கிட்டு தலைக்கு ஏற்று போட்டு போவான். இப்போ ஒரு 2 நாளா என் கடை பக்கமே ஆளை காணுமா. இதனால எனக்கு 200 ரூபாய் நஷ்டம். அவங்கள உன் கடை கூட்டு போய் ட்ரிம்மிங்கோ சேவிங்கோ பண்ணி அவங்களால ஏற்பட்ட நஷ்டத்தை அவங்கள வச்சு டேலி பண்ணிக்கோ. நன்றிண்ணா. ஹாய் மேம், ஐம் வெங்கி. நான் சரவணன் சார் வீட்டு பக்கத்துல மொபைல் ரீசார்ஜ் ஷாப் வச்சிருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்ஸா சரவணன் சார் என் கடையில தான் வந்து டெய்லி 10 ரூபீஸ் டாப் அப் பண்ணுவாரு. லாஸ்ட் 2 டேஸா என்ன ஆச்சுனே தெரியல, கடைக்கு வரதே இல்ல. ஐ டோன்ட் நோ வை. இதனால எனக்கு 20 ரூபீஸ் லாஸ். 20 ரூபீஸ் லாஸ்னால வெங்கி 2 கிலோ இழைச்சிட்டான். வெங்கி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். யூ கேன் கோ. நீ ஒருத்தி சரவணனை கழட்டி விட்டதுனால இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் குமார், ராஜேஷ், பாபு, டேவிட்னு ஒவ்வொருத்தனா கழட்டி விட்டா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இப்படி இந்தியா வல்லரசு ஆகும், டல்லரசா தான் ஆகும். லூசடா நீ? மென்டலா? பைத்தியமா நீ? புரியற மாதிரி பேச மாட்டியா? புரியுற மாதிரி தானே பார். பாத்தியா, பொண்ணோட ரத்தமும் சிவப்பு, பையனோட ரத்தமும் சிவப்பு. அப்புறம் ஏன் பொண்ணுங்களோட எண்ணெய் மட்டும் கருப்பா இருக்கு? ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். டேய் பார்த்தா எந்திரா. டேய் லூசு, ஓவராக்டிங் பண்ணாத. எந்திரா. டேய் எந்திரா. நான் எங்க இருக்கேன்? நீங்க எல்லாம் யாரு? உன்னை கழுத்து நிறுத்தி கொன்னுறேன்டா. டேய் யாரு முன்னாடி ஏன்டா மானத்தை வாங்குற? நிறுத்துடா. என்னடா என்ன பேச வைக்கிறியா? ஒரு பொண்ணு சொன்னானு என்ன அடிக்க வரையே? இங்க பாடுறா. உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி தான் மச்சான் நடந்துச்சு. சரவணன், சரவணன், இது பாருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த மீடியேட்டர் அனுப்புறது, தூது விடுறது, மிடில்மேன் வச்சு பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேரா ஓபனா பேசுங்க. நீங்க எங்க ஓபனா பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் பிடிக்கல 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 தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனைன்னு ஏதாவது ஓபனா பேசுறீங்களா? முதல்ல நீங்க ஓபனா பேசுங்க, அப்புறமா மத்தவங்கள குறை சொல்லலாம். ஓ, நான் உங்ககிட்ட ஓபனா பேசணும் அதானே? ஃபைன். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock மெரினா பீச்சுக்கு வாங்க. ஓபனா பேசுறேன். எஸ். ஓ யா, ஹாஸ்பிடல் பில்ல மறக்காம பே பண்ணிட்டு போங்க. see you. ஹாஸ்பிடல் பில் வேறயா? சார், மிஸ்டர் பார்த்தசாரதியோட பில் வந்திருக்கு சார். கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணிருக்காரு. இசிஜி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஹெச்ஐவி டெஸ்ட் கூட பண்ணிருக்காரு. மொத்தம் 15,200 ஆச்சு. பில் எப்ப சார் கட்டுறீங்க? ஹாய் மீரா. ஹாய். ஓ சாரி மீரா, நைட்டு ஒரு பார்ட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் தூங்கிட்டேன். மீரா, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சரவணன், உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? என்ன மீரா இப்படி கேட்ட? நீ பாக்குறதுக்கு சும்மா அழகா தங்க சிலை மாதிரி தக தக தகன்னு சூப்பரா இருக்க. ஓ, சோ நான் அழகா இருக்கேன். என் கேரக்டர் சூப்பர். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்கு.
அப்படிதானே? யா ஆஃப் கோர்ஸ். ஓகே. எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கேனோ அதே மாதிரி நான் லவ் பண்ண போறவர்கிட்ட எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? யா. நம்பர் 1, டெய்லி ஷேவ் பண்ணி நீட்டா இருக்கணும். நம்பர் 2, ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணுவியோ கேஷுவலா ட்ரெஸ் பண்ணுவியோ ஆனா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். நம்பர் 3, நல்லா சம்பாதிச்சு நிறைய சேவிங்ஸ் பண்ணணும். அப்புறம் போய் சொல்லவே கூடாது, கிராமர் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல பேசணும். ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாது. எந்த பொண்ணுகிட்டயும் வழிய கூடாது. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன? பார்த்தா? அவன்தான். அவன மாதிரி லோக்கல் ஆளுங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சொன்ன டைம்க்கு வரணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா ஐ கேன் ரியலி திங்க்